வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ஃபைனல் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளானட் ஆஃப் ஏப்ஸ் ஸ்டைலஜி கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த படங்களோட கண்டினியூஷனாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த படம் பார்க்கறதுக்கு பெருசாக நீங்கள் ப்ரீவியஸ் படங்கள் பார்த்துருக்கணுங்கிற தேவையில்லை. ஜஸ்ட் அதை பற்றின ஒரு சின்ன ஹிண்ட் இருந்தாலும் போதும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹிண்ட்டை வச்சு அதை யூஸ் பண்ணி இந்த ஒரு மிகப்பெரிய கதையை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மோட் லைக் ஒரு செப்பரேட் ட்ரைலஜி தான் வரப்போகுது. ப்ரீவியஸ் படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பெஸ்ட்டு, பார்க்காம இருந்தாலும் இந்த படங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஏப்ஸும் இந்த பிளானட்டை டேக் ஓவர் பண்ணிச்சுங்கிற ஒரு ஜஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சூப்பராக இந்த கதை பில்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அது இந்த படத்தோட மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். ஆல்மோஸ்ட் எல்லாருமே போய் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அது ஒரு சீக்குவலாக கொண்டு வந்திருக்காங்களே, அதை பாராட்டிதாக ஆகணும். அப்படியே நம்ம பாசிட்டிவ் சைடில் போகும்போது கண்டிப்பாக இந்த பிளானட் ஆஃப் ஏப்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் சிஜிஐ. வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. நிஜமாலே குரங்குகள் கொண்டு வந்து நடக்க வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருங்க. இந்த மாதிரி இந்த குரங்குகள் வைக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் பேஸ் பண்ண படங்கள் எல்லாமே நிறைய சமயத்தில் உங்களுக்கு வந்து பொம்மை படம் போட தோணும். பட் ப்ரீவியஸாக வந்து அந்த பிளானட் ஆஃப் ஏப்ஸ் எல்லாமே அதை உடச்சு போட்டுச்சு. இந்த மோஷன் டெக்னாலஜி, மோஷன் கேப்சருங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்த ஒரு படம் தான் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ்லாம். இதை பார்த்துட்டு அப்புறம் தான் இந்த அவத்தார் வே ஆஃப் வாட்டர்லாம் எடுக்கலாம்ங்கிற ஒரு ஐடியாவே ஜேம்ஸ் கேமரனுக்கு வந்துச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த விஎஃப்எக்ஸ்க்குலாம் முன்னோடி அவனுங்க. பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படங்கள் தான் நிறைய புது டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் விஷுவலாக சூப்பர் ஸ்டன்னிங்காக இருக்குது. அதுவும் போன படங்களை காட்டிலும் இந்த படத்தை கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் ஏகப்பட்ட வித்தியாசமான என்விரான்மெண்ட்ஸ் கூடயுமே இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விதவிதமான என்விரான்ஸ் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. முதல்ல ஒரு படி காப் மூவி மாதிரி நடுவில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவலிங் படமாக தான் மாறுது. ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே மனிதர்களால் அபேண்டன், அதாவது விடுவிக்கப்பட்ட ஒரு இடமா காமிக்கப்பட்டிருக்கு. முதல்ல லாஸ்ட் ஆஃப் அஸ் ஃபீல் நிறைய பேருக்கு வரலாம். அந்த ஸ்டைல்லேயே அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக தான் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட இந்த அனிமேஷன்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவ்வளோ ஆத்தென்டிக்கேட்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சில இடங்களை பொறுத்திருக்காங்க. ஓவராலாகவே டெக்னிக்கலி சூப்பர் ஸ்ட்ராங்கான ஸ்டன்னிங்கான ஒரு மூவிங். அது போன படத்தில் வந்து இந்த படம் ஒரு வித்தியாசமாக குறைவாக அமைஞ்சிருமோ நான் பயப்பட்டேன். ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது அப்படி எதுவுமே கிடையாது. போன படத்தை விட சூப்பர் ஸ்டன்னிங்காக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அமேசிங்கான சினிமாட்டோகிராஃபி, அமேசிங்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க், சிஜே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. முக்கியமாக சில இடங்களில் ரொம்ப க்ளோஸ் அப் அந்த அனிமல்ஸுக்கு போகிறாங்க. முக்கியமாக ஒரு டெலஸ்கோப்பை பார்க்குற மாதிரி நம்ம நோவா அந்த படத்தோட மெயின் கேரக்டர் அந்த குரங்குக்கு ஒரு கண் ஃபோக்கஸ் போகும். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. நிஜமாலே ஒரு குரங்கு கொண்டு வந்து நடிக்க வச்சு அந்த கண் ஃபோக்கஸ் போன மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பட் அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாக அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகள் இருக்கிறது எல்லாமே விஎஃப்எக்ஸ் தான். கண்ணுக்கு க்ளோஸ் அப் போகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த குரங்குகள் எமோட் பண்ணுற அந்த சீன், இந்த படம் முழுக்கவே அந்த குரங்குகளோட எமோஷனை நம்ம கூட கனெக்ட் பண்ண பார்த்துருக்காங்க. குரங்குகளை ஹியூமனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சீன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸோ போன படம் அளவுக்கு இல்லை, அதை விட ஒரு படி மேலேயே இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்குங்கிறது ஸ்ட்ராங்காக போயிருக்கு. பட் ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு ஆஸ்கார்லேயுமே பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்குன்னு ஆஸ்கார் வாங்கினது கிடையாது. வேறு என்னத்துக்கு தூக்கி கொடுத்துருவாங்கன்னு தெரியல. இந்த வருஷமாக வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு இந்த படம் ஆஸ்கார் வாங்குதா இல்லையாங்கிறத பொறுத்து பார்ப்போம். பட் தே டிசர்வ்டுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அந்த கேரக்டர்ஸ்க்கு உண்டான அந்த ஒரு வித்தியாசங்கள், ஹீரோ, வில்லன் அண்ட் வில்லனுக்கு வேலை செய்கிற அடியாட்கள் அவங்க வெளிப்படுத்துகிற அந்த எமோஷன்ஸ், சில குரங்குகள் பேசவே பேசாது, ஜஸ்ட் எமோஷன் மூலியமாக தான் அதோடைய அந்த வலியும் வேதனையும் அதே மாதிரி கோபத்தை எல்லாத்தையுமே வெளிக்காட்டும். அது எல்லாமே நிஜமாலே உங்கள் கூட அழகாக கன்வே ஆகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் சிஜே ஆர்டிஸ்ட்டை பாராட்டி ஆகணும். வெறித்தனமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த படத்தோட மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட். ஒரு பில்லர் பாயிண்ட்டுன்னு சொல்லாத, அதை மட்டும் சின்னதாக பிசர் அடிச்சிருந்துச்சு. இந்த மொத்த படமும் ஒரு பொம்மை படம் போல மாதிரி இருக்கும். எங்கேயுமே பிசர் அடிக்காமல் அவ்வளோ ஆத்தென்டிக்காக அது வந்து ஃபீல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக விஎஃப்எக்ஸை ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தோட பேசிக் கதைன்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த ஒரிஜினல் கதை நடந்து சீசர் செத்து போய் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 300 years ஆகுது. ஸோ சீசரோட வாழ்ந்த சமயத்தில் வாழ்ந்தவங்க யாருமே இப்போதைக்கு உயிரோட இல்லை. பட் சீசர் சொன்ன அந்த கொள்கைகள் மட்டும் இப்போதைக்கு உலகத்தில் இருக்க மற்ற ஏப்ஸால் ஃபாலோ பண்ணப்படுது. ஏப்ஸ் டுகெதர் ஸ்ட்ராங்கர். இந்த சீசர் கொள்கைகளை கொஞ்சம் வேற மாதிரி பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த உலகத்தையே டேக் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி இருக்க எல்லா ஏப்ஸையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து கொடுங்கோல் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி ஒருத்தன் கிளம்பி வரான். அவன் தன்னுடைய பெரிய ப்ராக்சிமேட் சீசர்னு வச்சிருக்கான். அதாவது நான் தான் கடவுள்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். அவன் உண்மையான சீசர் சொன்னதை மாற்றி சொல்ல, அதை இப்போதைக்கு இந்த படத்தோட ஹீரோ நோவாங்கிற அந்த கேரக்டர் எப்படி மற்றவங்களுக்கு புரிய வச்சு உண்மையான சீசர் கொள்கையை யூஸ் பண்ணி மற்ற எல்லா டீமையுமே அப்படி எப்படி ஒன்றா சேர்த்தாருங்கிற மாதிரி தான் இந்த முழு கதையோட அவுட்லைனை கொண்டு போயிருக்காங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறவன் கிட்ட இருந்து ஒரு அந்த மொத்த பேருமே காப்பாற்றுற மாதிரி ஒரு ஹீரோவோட கதை. கேஜிஎஃப் கதை அப்புறம் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. அப்படி கிடையாதுங்க, இது வேறு மாதிரி. இதுலேயும் அவங்க அம்மாவுக்காக தான் சண்டை போடுறான். ஒருவேளை அப்படி வச்சுக்கலாமோ டவுட்டு தான். ஆனால் நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கேரக்டர் பில்டுங்கிறத நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட மெயின் கேரக்டர் எந்த ஒரு வகையிலுமே சீசரை ரெப்ரசென்ட் பண்ணாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சீசர்னு சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டான செம்ம ஸ்ட்ராங்கான லீடர் தான் ஞாபகம் வருவாப்பில். பட் இந்த நோவா அப்படி கிடையாது. சின்ன அந்த ஈகிளுக்கெல்லாம் பற்றி நான் பயப்படுவான். பட் ஃபைனலாக அந்த ஈகிளாக அவன் எப்படி லைக் எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டான்.
நான் இதுக்கு செட் ஆக மட்டும்தான், நான் இதை பார்த்து பயப்படுறேன் தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, இந்த இடத்துக்கு நான் வந்தால் மட்டும்தான் இவங்க எல்லாருமே காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு எப்படி நோவா போகிறான் அப்படிங்கிற ஒரு பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் ஈக்களை பார்த்து பயந்த ஒருத்தன் ஈக்கிலே தன்னுடைய வெப்பனாக மாற்றினது என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சூப்பராகவே ஒரு கேரக்டர் பில்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ நோவாக்கான அந்த கேரக்டர் பில்டு கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். மனிதர்களை நம்பாத ஒருத்தன் மனிதர்களை நட்பு பாராட்டுற மாதிரி போனது எல்லாமே என்ன மாதிரியே டெவலப் ஆகியிருக்குங்கிறத பொறுமையாக ஸ்லோவாக சொல்லி கூட்டு போயிருக்காங்க. படத்தோட ரன் டைம் 2.5 மணி நேரம் கிட்ட இருக்குது. எந்த ஒரு இடமும் எனக்கு லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆகல. பிகாஸ் அந்த இடத்துல அந்த லேக் வந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி அந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்களே தவிர்த்து தேவையில்லாத லேக்னு சொல்லி இந்த படத்தில் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகல. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரீவியஸ் படங்களை பார்த்தோன்னே அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸான படமாக தான் இது இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஒரு படம் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனது கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரீவியஸ் படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துலையுமே நம்ம நோவாக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் இருக்காப்புல, ராக்கான்னு சொல்லி. ராக்கா தான் உண்மையான சீசர்னது கொள்கைகளை நம்ம நோவாக்கு சொல்லி கொடுக்குறாப்புல. அதே சமயத்தில் இந்த படத்துக்கு ஒரு விதமான ஹியூமரையுமே நம்ம ராக்கா தான் கொண்டு வராங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டருங்க. நிறைய பேச்சு தான், பட் இருந்தாலும் அவருடைய பேச்சு எல்லாமே அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் மோஸ்ட்லி நிறைய இடங்களில் இந்த சிரிப்பையும் அதே சமயத்தில் ஒரு வகையான எமோஷனையுமே இந்த ராக்கா வச்சு அழகாக புல் ஆஃப் பண்ணதை பாராட்டி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம மேங்கிற ஒரு கேரக்டர் உள்ள இருக்கிருக்காங்க. விச்சரில் சரியாக பார்த்துருப்பீங்களே, அதே கேரக்டர் அதே ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு ஒரு ஹியூமன் டச்சை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அவங்களுடைய கேரக்டரும் ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டராக தான் இருக்குது. ஃபைனலாக அந்த மிஸ்டரி ரிவீல் ஆகும்போது என்னடி இப்படி படி போட்ட அப்படிங்கிற தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். கொஞ்சம் கான்ஷியஸாக இந்த கேரக்டர் பில்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனது நல்லா தான் இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்விஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. இது எப்படி அந்த படங்களை கொண்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ப்ராக்சிமஸ் சீசர் செம்ம டிமாண்டிங்கான ஒரு டிக்டேட்டர். பட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வெளில கொண்டு வர அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம். எல்லா ஆக்டர்ஸும் கொடுத்து அந்த ரோலை சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக குரங்குகளாக நடித்து அந்த எமோஷனை வெளிக்காட்டினவங்க எல்லாருமே பாராட்டி ஆகணும். அது உண்மையிலே ஆத்தென்டிக்காக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டோரி முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் படங்களோட ஒரு கண்டினியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அதுலேருந்து வேறுபட்டும் காமிக்கப்பட்டிருக்கு. போன படம் கொஞ்சம் டார்க் அண்ட் கொஞ்சம் குரூமியாக நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். இந்த படம் லைக் பிரைட்டாக ஃபன்னாக இருக்குது. போன ட்ரைலஜி காத்தம் நைட்ஸில் இருந்த மாதிரியும் இந்த ட்ரைலஜி மெட்ராபாலிஸில் இருந்த மாதிரியும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட். பட் நிறைய பேருக்கு இது பிடிக்காமலையும் போகலாம். ஒரு டார்க் அண்ட் குரூமி ஃபீல் வந்து அந்த மொத்த பிளானட் ஆஃப் எர்த்துக்குமே சூப்பராக செட் ஆச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் கீழே சொல்லணும். அண்ட் இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் முடியுது. நெகட்டிவ்ஸ் கிட்ட போகும்போது இந்த ஒரு டோனல் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம். போன படத்தில் அந்த டார்க் அண்ட் குரூமி லுக்கு தான் அந்த மொத்த இடத்தையுமே அந்த பிளானட் ஆஃப் ஏப்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஏப்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்த ஒரு பிளானட்டாக இது மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயத்தை, ஒரு பயங்கரமான ஃபீலிங்கை நம்ம கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த ஒரு பயங்கரமான ஃபீலிங் இந்த படத்தில் இல்லை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி தான் படமே ஆரம்பிக்குது. அவ்வளோ பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எப்படி சொல்கிறதுனா ஒரு கிட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த கதையை எழுதியிருக்காங்க. அவர் இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்கேங்க. பட் நிறைய கிட்ஸ் இந்த படத்தை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். உள்ள நிறைய பொலிட்டிக்கல் தாட்லாம் இருக்க தான் செய்யுது. ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டாஸாக பேசியிருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து உள்ள அடல்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் பேசப்படுறது காரணத்தினால இது குழந்தைகள் படமாகவும் இல்லாமல் அடல்ட்ஸ் படமாகவும் இல்லாமல் அங்கே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லாம் மாட்டிக்குதுங்க. ஸோ இந்த படத்தை எடுத்தவங்க ஃபுல்லாக கமிட் பண்ணி போன படம் மாதிரி ஒரு டார்க் அண்ட் க்ளூமியான லுக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கொண்டு போயிருக்கணும். ஒரு அடல்ட் லுக்லேயே அந்த படம் இருந்துட்டு தான் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அது இன்னும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரெசென்டபிளாக மாற்றிருக்கும். அகைன் லாஸ்ட் ஆஃப் அஸ் மாதிரி அந்த படத்துலையுமே நிறைய பிரைட்டான லொகேஷன்ஸ் காமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மொத்த சீரிஸ்மே சீரியஸ் டோனில் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த படம் அந்த சீரியஸ் டோனுங்கிறத நிறைய இடங்களில் ஒழுங்காக கையாளாமல் போயிட்டாங்க. அதை பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்ல வரேன். ஸோ இந்த படத்தை எடுத்தவரை மேஸ் ரன்னர் ட்ரைலஜி எடுத்த அதே டேரக்டர் தான். அவருக்கு அந்த ட்ரைலஜி நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கணும். சூப்பராகவே டைரக்ட் பண்ணக்கூடியது தான். இந்த படத்தில் சில இடங்கள்லாம் அந்த டச் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அடுத்த படங்கள் இவர் தான் எடுக்க போகிறா நம்புறேன். கொஞ்சம் அவருடைய இந்த மெச்சூர்டு லுக்கை அடுத்த படங்களை ஃபாலோ பண்ணானா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை தாண்டி சில இடங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆகலாம். எனக்கு அப்படி தோணலை. அது வந்து கேரக்டர் டெவலப் ஆகிறதுக்கு மட்டும் தான் கொண்டு போயிருக்காங்க. பட் 2.5 மணி நேரம் படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது ரொம்பவே கம்மி. வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. கிளாஸ்ட்ரோஃபோபியாவை வச்சு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கிளாஸ்ட்ரோஃபோபியாவில் பாதிக்கப்பட்டவராக இருந்தீங்கன்னா அந்த இடம்லாம் உங்களுக்கு பயத்தை கண்டிப்பாக உருவாக்கும். ஆக்ஷன் வந்திருக்க சீக்வன்ஸ் எல்லாமே அதகாலமாக இருந்தாலும் ஒரு 4-5 இடத்துல மட்டும்தான் அங்கே தொட்டுட்டு போயிருக்காங்க. ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் லைக் எக்ஸ்ட்ராவாக அமைக்கப்பட்டிருக்கலாம். பேசிட்டே இருக்க மாதிரி சில இடங்கள் உங்களுக்கு தோணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக தான் பேசுகிறாங்க. பட் ஆக்ஷன் எதிர்பார்த்துட்டு போகிறவங்களுக்கு ஆக்ஷனும் இருக்குது, பட் கொஞ்சமாக இருக்குது. மியூசிக் ஒரு ரெக்கக்னைசபிளாக எனக்கு வந்து ஃபீல் ஆகல. ஓகே படத்தில் இருக்கேன்னு இருக்கே தவிர்த்து மியூசிக் வந்து இன்னும் பெட்டர் ரெக்கக்னைசபிளாக ரொம்ப ஒரு ஐகானிக்காக
மியூசிக்காக போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் பிளானட் ஆஃப் ஏப்ஸ்க்கு ஒரு ரெகக்னைசபிளான மியூசிக் இல்லைன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு அமேசிங்கான ஃப்ரான்ச்சைஸ் ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் காத்திருப்போம் அந்த படங்களை கொடுக்குறாங்களா இல்லையானு. பட் ஓவராலாகவே ஒரு தரமான விருத்தி வாட்ச் மூவிங் இது. நீங்கள் பிளானட் ஆஃப் ஏப்ஸ்க்குள்ளே வர இருந்தீங்கன்னா இது கூட ஒரு பெட்டர் ஸ்டார்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டை சூப்பராக ஹேண்டில் பண்ணி அமேசிங்கான படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் கிடைச்சா மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. அண்ட் படத்தை பார்த்தவங்க அவுட் ஆஃப் 5 monkeys இந்த படத்துக்கு எவ்வளோ monkeys கொடுப்பீங்கன்னு சொல்லி அந்த ரேட்டிங் மிக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ லைக் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்